எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ராஜன்ங்கிறவரு ஹார்ட் அட்டாக்னு வந்து அட்மிட் ஆயிருக்காரா? என்ன பேர் சொன்னீங்க? ராஜன், என்னோட ஹஸ்பண்ட். அவருக்கு தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இங்க அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. ஒரு நிமிஷம் மேடம். இங்க ராஜன்ற பேர்ல எந்த பேஷண்ட்டும் அட்மிட் ஆகல மேடம். இல்ல நல்லா பார்த்து சொல்லுங்க. ராஜன்ங்கிற பேர்ல யாராவது இருக்காங்களான்னு? இல்ல மேடம், காலையில இருந்து நான் தான் இருக்கேன். நல்லா செக் பண்ணிட்டேன். ராஜன்ற பேர்ல யாரும் அட்மிட் ஆகல, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை அட்மிட் பண்ணிருக்கிறதா எனக்கு போன் வந்துச்சு. இல்ல மேடம், அப்படியெல்லாம் போன் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல, மீனாட்சி ஹாஸ்பிட்டல்னு உங்க ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லிதான் எனக்கு காலே வந்துச்சு. மேடம், திரும்பவும் சொல்றேன், அப்படியெல்லாம் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய பேரு அவங்களோட போன் வேலை செய்யல, சிக்னல் இல்ல, பேட்டரி தீந்து போச்சுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க இருக்க லேண்ட்லைனை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு தவறான தகவலை சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற பேர்ல எந்த பேஷண்ட்டும் இங்க அட்மிட் ஆகல. என்ன ஈஸ்வரி, போன்ல என்னென்னமோ சொன்ன? எனக்கு ஹார்ட் அட்டாக்னு யாரு உனக்கு போன் பண்ணி சொன்னது? அதை நம்பி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வேற போயிருக்க. என்னதான் நடந்துச்சு? நான் கோயில்ல இருக்கும்போது மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு போன் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். ஆனா அப்படி யாரும் அங்க அட்மிட் ஆகலன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. ஏம்மா, திடீர்னு இப்படி ஒரு போன் வந்தா அதை நீ உடனே நம்பிடுவியா? அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேண்டாமா? நம்ம வீட்டுல தான் எவ்வளவு பேர் இருக்காங்களே, யாருக்காவது ஒருத்தருக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கலாம்ல. அந்த நேரத்துல இருந்த பதட்டத்துல எனக்கு இதெல்லாம் தோணலுங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் தான் எனக்கு தோணுச்சு. மத்த எந்த சிந்தனையும் எனக்கு இல்ல. சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. கார்த்தியை பத்தின உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு போன் பண்ணேன். உங்களை கோயில்ல இருந்து வெளியே வர வைக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. அக்கா, நான் திரும்பவும் சொல்றேன், இதை யாரோ பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அந்த கிழவியோட பேரன் கையெழுத்து போட வர்றப்ப நீ அங்க இருக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்திருக்காங்க. அதான் மாமாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி உன்னை அங்க இருந்து கிளப்பி விட்டுருக்காங்க. சின்னத்த, உங்களுக்கு வழக்கம் போல டவுட் வந்துருச்சு. அது யாரா இருக்குன்னு நீங்களே சொல்லிடுங்களேன். வேற யாரு? உங்க டிரைவர் மாப்பிள்ள தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். இவன் தான் அங்க வந்து கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேனே. ஏய், வாய் மூடு. எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள மேல குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. எந்தவித ஆதாரமும் இல்லாம அவர் மேல பழி போடுவியா? மாப்பிள்ள நம்ம கிளம்புறப்போ இங்கதானே இருந்தாரு. அப்புறம் எப்படி அவர் செஞ்சிருப்பாருன்னு சொல்ற? அக்கா, நீ கிளம்பி போன அடுத்த நிமிஷமே இவனும் கோயிலுக்கு வந்துட்டான். இவன் தான் அந்த அபிராமியோட 3வது பையன்னு கார்த்தின்னு கையெழுத்து போட்டான். நீ போனதும் கரெக்டா வரானே, அப்ப இவன் தானே எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும். ஏய், நீ சொல்ற எதையுமே நம்புற மாதிரி இல்ல. மாப்பிள்ள மேல இருக்கிற வெறுப்புல அவர் மேல பழி போடுற, அவ்வளவுதான். சித்தி, நீங்க எப்ப பாரு ராஜாவை சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எப்பவுமே அவர் மேல ஏன் வன்மத்தோட இருக்கீங்க? நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. அப்பவாவது இவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். சரிக்கா, அப்பா உனக்கு போன் பண்ணி பொய்யான தகவலை சொன்னது யாரு? அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். பார்க்கலாம், கண்டுபிடிப்போம். இல்ல, நீ எது கேட்க வரேன்னு புரியல, அதான் கேட்டேன். நீ தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் அம்மாக்கு ஃபோன் பண்ணி அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்ன? சொல்லு, நீ தானே ஃபோன் பண்ண? ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். எதுக்காக அப்படி செஞ்ச? அப்படி செய்யலன்னா நீ மாட்டிருப்ப. நான் மாட்டியிருப்பேனா? ஆமா, நீ தான் தாத்தா பாட்டியோட உண்மையான பேரன் கார்த்தின்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளாவே எனக்கு எல்லாமே தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன்.
நீ உங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சல, அத நான் பார்த்தேன். அப்பதான் நீ அபிராமி அத்தையோட பையன், பாட்டியோட பேருங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் நான் பாட்டி கிட்ட போய் பேசி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சும் நீ இன்னும் அம்மா கிட்ட சொல்ல. நீ ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை பத்தி அம்மா கிட்ட சொல்ல மனசு வரல. பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதா நீ சென்னையில பெரிய பிசினஸ் மேன், வசதியான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க டிரைவரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். முன்ன விட இப்பதான் உன் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகம் வந்திருக்கு. நீ எனக்கு புருஷனா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம்னு தான் தோணுது. கல்யாணத்தப்போ அம்மா நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்களோன்னு ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப அவங்க செஞ்சதெல்லாம் ஏன் நல்லதுக்கு தான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை இன்னும் உன் மனைவியா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நான் உன் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நல்ல மனைவினா என்ன பண்ணுவா? புருஷனோட நல்லது கெட்டது, சுகம் துக்கம் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்குவா. நானும் உனக்கு அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க உன்னாலான எல்லா முயற்சியும் நீ செஞ்சுட்டு இருக்க. நானும் உனக்கு துணையா என்னாலான உதவியை செய்யலான்னு பாக்குறேன். அதான் நீ கோயில்ல கையெழுத்து போட போறப்போ அம்மா அங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சு அப்பாவுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு போன் பண்ணி போய் சொன்னேன். அம்மாவும் அதை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. நீயும் எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க போய் சைன் பண்ணிட்ட. இருந்தாலும் நீ மாமா ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்க வேண்டாம். அப்பாவை பத்தி இப்படி சொல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு.